ஒரு காட்டில் சிங்கன் மற்றும் வீரன் என்ற இரு நண்பர்கள் வாழ்ந்தனர். இருவருமே ஒரு செல்வந்தர் வீட்டில் தோட்ட வேலை பார்த்தனர். சிங்கன் மிகவும் அன்பானவன். அவன் தன் நண்பன் தெண்டனிடம் காவலாளி மிகுந்த பிரியத்துடன் இருப்பான். ஒரு நாள் தெண்டனின் மனைவி கணவன் மது அருந்தி அதிக செலவு செய்வதால் குடும்பம் நடத்த சிரமப்படுவதாக அவனிடம் வருத்தப்பட்டாள். அதற்கு தெண்டன், சிங்கன் எனக்கு மதுவும் உணவும் அளிப்பான், வீரன் தன் உயிரையே கொடுக்கக்கூடியவன் என்று பெருமையாக கூறினான். சில நாட்களுக்குப் பிறகு தெண்டனும் அவன் மனைவியும் இந்த நட்பை சோதிக்க முடிவு செய்தனர். தெண்டனின் மனைவி மட்டும் முதலில் சிங்கன் வீட்டிற்கு சென்று தன் கணவனை முதலாளி வேலையிலிருந்து நீக்கிவிட்டதாக கவலை தோய்ந்த முகத்துடன் சொன்னாள். அதை கேட்ட சிங்கன், பணக்காரனை நாம் என்ன கேட்க முடியும், வேறு வேலை தேடிக் கொள்ளச் சொல்லு என்று கூறி அவளை அனுப்பி வைத்தான். பிறகு அவள் வீரன் வீட்டுக்குச் சென்று அதே செய்தியை சொன்னாள். வீரன் அதை கேட்டு மிகவும் கவலைப்பட்டான். முதலாளி மற்றும் அவர் மனைவியிடம் மிகவும் பணிவோடு வேண்டி அவனுக்கு வேலை மீண்டும் கிடைக்க முயற்சி எடுக்கிறேன், தைரியமாகப் போ, கவலை வேண்டாம் என்று ஆறுதல் கூறி அனுப்பினான். வீரன் சொன்னதை கேட்டு தெண்டனின் மனைவிக்கு மகிழ்ச்சி. அப்போதுதான் யார் உண்மையான நண்பன் என்று அவள் உணர்ந்து கொண்டாள். உணவோ களியாட்டமோ அளிப்பவன் நண்பன் அல்ல. துன்பமான காலத்தில் உண்மையான ஆதரவும் உதவியும் அளிப்பவனே உண்மையான நண்பன். நீதி: உண்மையான நண்பன் என்பவன் நாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது ஆறுதல் கூறி ஆதரவு அளித்து உதவ முன் வருபவனே ஆவான்.